ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். எங்கள் அம்மா செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப புளி வேணால் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இது இந்த கோல்டு டைம்லலாம் நம்ம சளி இருமல் இருக்கிறவங்கலாம் இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு தான் கொஞ்சம் தேவைப்படும். பூண்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம், நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய் வேணும். மிளகு, ஜீரகம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவை மெயினாக. மிளகு, ஜீரகம், பூண்டு, இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுலேயே ஆஃப் எடுத்துக்கோங்க போதும். நாங்கள் கேரட் பொரியலுக்காகவும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு கொஞ்சம் வெடிக்கோங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க பார்த்து. ஸோ மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காயும் போட்டு இதோட வதக்கிக்கணும். மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய் இந்த பேஸ்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது இந்த ஃபீவர் டைமில், கோல்டு டைம்லலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே க்யூர் ஆகும். ஸோ தேங்காயும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், அதை பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த புளி தண்ணியில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய், அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வெறும் அதை தேங்காய் அரைச்சி வச்சுட்டா போதும். தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுட்டா போதும். மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ அந்த புளி தண்ணியில் அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. ஸோ திரும்ப கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்யுங்க. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சமாக போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு போடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாதி பூண்டு தானே போட்டிருக்கோம், மீதி பேலன்ஸ் இருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் பெரிய வெங்காயமும் போடலாம். ஸோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினதும் நம்ம இப்போ அந்த குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, மிளகாத்தூள்லாம் சேர்ந்தது, புளி தண்ணி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வந்ததும் உங்கள் கிட்ட கொத்தரங்காய் வத்தல் இல்லை சுண்டக்காய் வத்தல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை எண்ணெயில் போட்டு பொரித்து இது மேலே போட்டுருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது இந்த குளிர்காலத்துக்கு. வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷ் கொத்தரங்காய் வத்தல், அப்பளமே ஓகேங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.